என்ன மிதுனராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் தான் உங்களை போட்டு கோள்களை அடின்னு அடித்து துவைச்சி கொண்டு வந்து இப்போ காய வச்சிருக்குது. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது வாக்கு நாணயம் கெட்டுப்போச்சேன்னு தான் ரொம்ப பயப்படுறீங்க. ஆனாலும் கவலை வேண்டாம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு 8ன்ற தொகை வருது, பிறகு 5ன்ற தொகை வருது, அதுக்கு பிறகு 7ன்ற தொகை வருது, 8ன்ற தொகை, 5ன்ற தொகை, 7ன்ற தொகை, 6ன்ற தொகை, 1ன்ற தொகை, மொத்தம் 5 தொகை வருதே சாமி. போதாதா? சிறிய உம்முன்னு வச்சிருக்க மூஞ்சி. நான் தான் பார்த்துன்னு இருக்கிறேன் இங்கிருந்து உங்கள் மூஞ்சி. அப்புறம் சிரிச்சிலேர் ரைட். ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. அதுதான் மிதுனராசி. ஹாப்பி அப்படி பாடு. இந்த மாதம் பணம் வருது, ஓப்பனிங்கில் 5 தொகை வந்துருச்சு. அப்புறம் என்ன? அதை வச்சு இந்த மாதத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க. இஎம்ஐ கட்டுறீங்க, சைக்கிள் இஎம்ஐலேருந்து பைக் இஎம்ஐலேருந்து கார் இஎம்ஐ வரலும் கட்டிடுறீங்களே. அப்புறம் என்ன? 4 மாதம் வீட்டு வாடகை தராதவங்க கூட இந்த மாதம் 2 மாதம் வாடகை பிடிக்க. மேரு சொன்னார், இப்போ கரெக்டாக வந்துச்சா இல்லை காசு? யார்கிட்ட பேசுகிறேன் சீக்கிரமாக செட்டில் பண்ணுற அடுத்த 2 மாதமும் அப்படின்றீங்களே. பிறகு இவ்வளவு நாள் நம்ம உத்தியோகம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியல, ஏதாவது சுயதொழில் பண்ணலான்ற சிந்தனை வருது. அது சிந்தனை செயலாகிறதுக்கு பணம் வரணும், அது பார்ப்போம். அடிப்படை ஜாதகத்தில் ஏதாவது யோகம் இருந்தால் அது வரப்போகுது. இது மாத ராசி பலன் தானே, 30 நாளுக்கு தானே பலன். இது அதுக்கு என்ன சொல்ல முடியும்? அதுதானே சொல்ல முடியும். பிறகு இந்த மாதம் ஒரு 6600 6 ரூபாவாவது சேமிக்க முடியுது சாமி. 6ன்ற தொகையில் ஏதோ ஒரு சேமிப்பு இருக்குது, சந்தோஷப்படு. அப்புறம் என்ன? 3 முடிஞ்சு வச்சுருக்கீங்க. ஒரு பெண் உதவி செய்கிறா, ஒரு உயர் ஜாதியினர் உதவி செய்கிறாங்க, ஒரு வணிக ஜாதியை சேர்ந்தவங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. 3 உதவி வருது, இதை விட வேறு என்ன வேணும்? அதனால் இந்த மாதம் வறுமை இல்லாமல் நிச்சயமாக போய்கிட முடியும். அடிப்படை ஜாதகத்தில் ஓரளவுக்காவது நல்ல தசாபுக்தி நடைமுறையில் இருந்தால், இல்லைன்னு வச்சுக்கிங்க ஏதோ கஞ்சியாவது நிச்சயமாக குடிப்பீங்க. அப்படி புரிஞ்சுக்கணும் ஜோசியத்தை. இல்லைன்னா தப்பாக கமெண்ட் போடுவீங்க கீழே. புரியுதா? மனசிலாயோ இது விஷயம். பிறகு பிள்ளைகள் நல்வாழ்வுக்காக இந்த மாதம் ஏதோ ஒரு செலவு பண்ணுறீங்க. அது பிரயோஜனமான செலவு, கல்வி செலவு. அவங்களுக்கான ஒரு கல்விக்கு ஒரு தொகையை ஒதுக்குறீங்க, 6ன்ற தொகையை ஒதுக்குறீங்க. அது நல்ல விஷயம் தானே. மனைவி தலைமையிலேயே உட்காந்து நங்குன்னு கொட்டுறா இந்த மாதம். வாழ தெரியாத மனுஷன் நீ எல்லாம் என்ன அவனுக்கு வாக்கப்பட்டு பாரு. எதிர் வீட்டுக்காரங்க பொண்டாட்டி அவன் புருஷன் எப்படி சம்பாதிக்கிறான், பக்கத்து ஊரில் எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி சம்பாதிக்கிறான் அப்படின்னு இடிப்பார் இருக்கணும். இல்லை அப்போ தானே தூண்டுகோல் இல்லாத விலைக்கு எரியுமா? அப்படி எடுத்துக்கணும் நீங்கள் பாசிட்டிவாக. அதுவும் இருக்குது. ப்ரெஷர் இருக்குது, ஃபேமிலி ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், கடைசியில் பிளட் ப்ரெஷர் வந்துடுச்சு சாமி உனக்கு. பிளட் ப்ரெஷர். அதுக்காக டாஸ்மாகில் போயிட்டு அங்கே ப்ரெஷர் ஏற்றிக்கூடாது. நோ, ஐ ஒன்ட் அக்ரி தட். ஓகே, அத்தோடு இந்த மாதம் நிறைவடைகிறது.